புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா ஊரெல்லாம் சுத்திட்டு வாங்க. ஆனா இப்போ இல்ல. நான் செத்த பிறகு நீங்க நினைச்ச மாதிரி எப்படி வேணாலும் நடந்துக்கோங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்னமா நடந்து போச்சு? வெறும் குப்பை தொட்டி தானமா? அத வாங்க சொல்லி சந்தியா கூட கேட்கல. நானாதாம்மா வாங்கி கொடுத்தேன். அண்ணா, அண்ணியை காப்பாத்த திரும்ப ஒரு தடவை போய் சொல்லாத. ஏற்கனவே அம்மா கிட்ட நீ சொன்ன போயெல்லாம் போதாதா? டேய், நீ சுமாரா. ஆமா, சந்தியா இதை சத்தியமா எந்த நோக்கத்திலையும் செய்யலாமா? நான் வாங்கி கொடுத்தேன், அவங்க குப்பையை கொட்டினாங்க, அவ்வளவுதான். அதுக்கு போய் குப்பை தொட்டியை எட்டி உதைச்சு எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி பண்ணிட்டீங்களேம்மா. ஓஹோ, அது உனக்கு அவமானமா இருக்கா? இன்னைக்கு இவ குப்பை தொட்டியை வாங்கிட்டு வந்து வைப்பா, நாளைக்கு வேற ஒரு விஷயம் பண்ணுவா. எல்லாத்தையும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருன்னு சொல்றியா? அதுல என்னமா சந்தேகம் உனக்கு? எல்லாருமே அண்ணி செஞ்சத வேடிக்கை தான் பாக்குறோம். அவங்க படிக்கலன்னு போய் சொன்னாங்க, வீட்டு வேலை தெரியும்னு போய் சொன்னாங்க, ஓட்டு போட போனாங்க, ஆதிக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. போட்டிக்கு போன இடத்துல உங்களை விட்டுட்டு மேடை ஏறினாங்க. நீங்க கிளம்பிட்டீங்கன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து போட்டியில கலந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். இப்பவும் அதே மாதிரி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போறோம். என்ன பார்வதி? ஏன்னா அன்னைக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணதா சரவணன் இருக்காரே. பார்வதி, வாய மூடு. சின்னதா இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனையை கிண்டி கிளறி பெருசாக்கி விட்டுறாத. இவள அதட்டுறதுல 10ல 1 பங்கு கூட சந்தியாவை நீ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறியே. இல்லம்மா. ஏன்னா இவ என்ன செஞ்சாலும் உன் கண்ணுக்கு அது சரியா தெரியுது, அதானே? சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. இந்த பணக்காரங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுக்கிட்டு நடப்பாங்களே, அதே மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் செருப்பு போட்டுக்கோமா? எதுக்கு அதை மட்டும் விடணும்? யாருப்பா அது உள்ள? யாரு இருக்கீங்க? கொஞ்சம் வாங்கப்பா. அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க. அப்பா வா. மாமா, பாத்து மெதுவா வா. என்னாச்சுங்க? என்ன மாமா ஆச்சு? நல்லா தானே போனீங்க, என்னாச்சு? பார்த்து உட்காருங்கப்பா. ஏங்க நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க, எங்க போனீங்க? ஐயோ, வாசக்குழாயில தண்ணி வேஸ்டா போகுதே, அத நிறுத்திட்டு வரலான்னு போனேன். யாரு நீங்களா? பாரு, ஏதோ படிக்காத தற்குறி ரோட்ல வாழைப்பழ தோலை போட்டு போயிட்டான். அதுல காலை வச்சு வலிக்கி விழுந்துட்டேன். என்னடா, என்ன இவ்ளோ சிரிப்பு? டேய் சும்மாடா. அம்மா, பெரியவங்க மத்தியில நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்ளோ நேரம் நீங்க சந்தியாமாவை திட்டிட்டு இருந்தீங்க. ஆனா ரோட்ல யாரோ போட்ட வாழைப்பழ தோல்ல ஐயா வழுக்கி விழுந்துட்டாரு. அத குப்பை தொட்டியில போட்டிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது, ஐயாவும் வழுக்கி விழுந்திருக்க மாட்டாரு. அப்போ சந்தியாமா சொன்னது சரிதானம்மா? இவ ஒருத்தி சந்தியாவுக்கு ஜால்ரா. இவ்வளவு சமயம் பார்த்து 2 தட்டி தட்டி வைக்கணும். இவர் கீழே விழுந்ததும் நீ செஞ்சது நியாயம்னு நினைச்சிடாத. இவரையெல்லாம் சும்மா சோஃபால உட்கார வச்சாலே கீழே விழுந்துருவாரு. சரி, நீ சொல்ற மாதிரியே நம்ம ஒரு குடும்பம் ரோட்ல குப்பை கொட்டாம இருக்கோன்னே வெய். அதுக்காக மத்த எல்லாரும் கொட்டாம விட்டுருவாங்களா? இல்ல உன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு குப்பை தொட்டி வாங்கி வச்சு கொட்ட போறாங்களா? அதுவும் இல்லனா நீயே வீடு வீடா போய் நின்னு குப்பை அள்ள போறியா? இத பாரு, அம்மனம்மா திரியிற ஊர்ல கோவனை கட்டிக்கிட்டு போறவன் தான் பைத்தியக்காரன். இந்த ஊர்ல இப்படிதான் வாழ முடியும், அத புரிஞ்சுக்கோ முதல்ல. நீ ஒருத்தி மாறினா இந்த ஊரே மாறிடாது. இல்ல இந்த ஊர் உலகத்தையே நான் மாத்தி காட்டுவேன்னு நீ நினைச்சேன்னா அது நடக்கட்டும்.
அதுக்கப்புறம் நானே உனக்கு ஒரு குப்பை தொட்டிய வாங்கி தரேன். அத்தை மயில, அம்மா. இவரு கால்ல எண்ணெய் தேய்ச்சி விடு. இருங்கய்யா. அந்த எண்ணெயை நீயே போட்டு விடலாம்ல சிவகாமி. இவங்க ஏன் தேவையில்லாம அண்ணியை சீண்டி விட்டு போறாங்க? ஐயோ, மாமா உங்களுக்கு அடி எதுவும் பலமா பட்டுருச்சா மாமா? ஒத்துட எதுவும் தரவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சின்னடிதாம்மா. கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னா நான் விழுந்து எழுந்து வந்ததும் உங்க அத்தை கோபம் மட்டுப்பட்டு போயிருக்கா? ஆனா நீ செஞ்சதுல ஒரு தப்பு இல்லம்மா. நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு, இவ இன்னும் அந்த காலத்திலே இருக்கா. நீ இதெல்லாம் விட்டுட்டு வேலையை போய் பாருமா. ஏங்க, நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு தெரியுங்க. எதுக்கு சண்டை போடுறதுன்னு ஒரு கணக்கு இல்லையாங்க? குப்பை தொட்டி வச்சது எல்லாம் கொலை குத்த மாதிரி சொல்றாங்க. அத போய் எட்டி உதைச்சு அத 4-5 பேர் ரோட்ல வேடிக்கை பார்த்து அத ஒரு பிரச்சனையாக்கி எனக்கு சத்தியமா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க. நான் இப்ப என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க, அதுபடி நான் கேட்டு நடந்துக்கிறேன். சீரியஸாவே எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலங்க. நாளைக்கு எந்திரிச்சு துணி துவைக்கலாம், பாத்திரம் கழுவலாம், வீட்டை கூட்டலான்னு ஏதோ ஒரு வீட்டு வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்கிறேனே வைங்க. இத செய்யலாமா வேண்டாமா, இந்த வீட்டோட வழக்கம் என்ன, இதுக்கு அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு என் மனசுல கண்டதும் ஓடுமா ஓடாதா நீங்களே சொல்லுங்க. இதுல மாத்தி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அது மட்டும் இல்லைங்க, அந்த கிழிஞ்ச பைய தச்சு அதுல அழகா எம்ப்ராய்டரி போட்டதும் நான் தான். அத பார்த்து அத்தை கொஞ்சமாச்சும் மனசு மாறுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அவங்க முகத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்ல. அவங்க மனசுல என்ன பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக நானும் பார்த்து பார்த்து என்னென்னமோ செய்யறேன். ஆனா அவங்க கண்டுக்கிறதாவே இல்லைங்க. 4 பக்கமும் சுவர் வச்சு அடைச்சு ஒரு இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏங்க, நீங்க அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். இல்லைங்க, ஏங்க, நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களை பத்தி உங்க குணத்தை பத்தி எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அம்மா மட்டும்தான் அப்படியே இருக்காங்க. அவங்களும் கூடி சீக்கிரம் மனசு மாறிடுவாங்கன்னு நம்புங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் இந்த பொறுமையும் நிதானமும் தாங்க. அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எனக்கு என்னமோ என் உள் மனசுல எங்க அம்மா மனசுல நெருங்கிட்டு வரீங்களோன்னு தோணுதுங்க. ஆனா விட்டு கொடுக்க மனசு இல்லாம விடாபடியா வேணும்னே அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாள்லாம் தொடராதுங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் அதெல்லாம் இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுருங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே நேரம் எல்லாருமே எனக்கு முக்கியம். சரிங்க, பார்க்கலாம். காத்திருக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. ஏங்க, இப்ப கால்வலி எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, குறைஞ்சிருக்கு. சின்ன அடிதானே. இருந்தாலும் நாள் முழுக்க இதை வச்சுக்கிட்டு கடையில வேலை பார்த்திருக்கீங்க. இந்த கட்டை அவுத்துட்டு புதுக்கட்டு போட்டுக்கோங்க. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நானே இந்த கட்டை கழட்டி போட்டுடலான் இருக்கேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னொரு கட்டு போட்டாதான் அது சரியாகும். நான் போட்டு விடுறேன். ஏங்க, அதெல்லாம் வேணாங்க. நீங்க பேசாம இருங்க. காலை காட்டுங்க. காலை காட்டுங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க, நான் அப்புறம் போட்டுக்கிறேங்க. ஐயோ, சொல்றல, நீங்க காலை எடுத்து மேல வைங்க.
என்ன சிவகாமி ம், வந்த உடனே படுத்துட்ட? அவ்வளவு தூக்கமா என்ன? அதான் ராத்திரி ஆயிடுச்சு இல்லங்க, தூங்காம என்ன பண்ண சொல்றீங்க? நீ நிம்மதியா வந்து படுத்துட்ட, அதே மாதிரி மத்தவங்களும் தூங்கணும்ல. அதே நீ நினைச்சு பார்க்க மாட்டேன்ற. என்ன இப்ப யார் தூக்கத்தை நான் கெடுத்துட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? சந்தியாவோட தூக்கத்தை தான். ம், அவ ஒரு சின்ன பொண்ணுமா. அவ தப்பு செய்யும் போது நீ அதிகாரமா தட்டி கேளு. ஒரு மாமியார இருந்து வழி நடத்துறேன்னு அதை புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு கண்டதுக்கும் பிடிச்சு கத்துனா அதுக்கு அர்த்தமே இல்லை சிவகாமி. இங்க பாரு, இந்த கிழிஞ்ச பைய எவ்வளவு அழகா தைச்சு என்ன அழகா பூவெல்லாம் போட்டிருக்கா. அதுவும் பார்வதி பொறுப்பே இல்லாம தூக்கி போட்டதை எடுத்து இப்படி மாத்திருக்கா. இதுக்கு கூட சந்தியாவை நீ பாராட்டலன்னா எப்படி? நல்லது செஞ்சா மனசு விட்டு பாராட்டுறவங்களுக்கு தான் தப்பு செய்யும் போது அதை கண்டிக்கிற உரிமையும் இருக்கும். தப்ப மட்டுமே கண்டுபிடிச்சு சொன்னா அதுக்கு பேரு அக்கறை இல்ல, மனசுல வெறுப்பு மண்டி கிடக்குதுன்னு அர்த்தம். என்ன எனக்கு அவ மேல வெறுப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்படிதான். இன்னும் கூட சொல்றேன், இன்னைக்கு அந்த குப்பை கூட விஷயத்துக்கு ஒரு பேயாட்டம் போட்டு அதை வச்சு சரவணன் கூட சண்டை போட்டியே, உனக்கே அது நியாயமா இருக்கா? யோசிச்சு பாரு. இத்தனைக்கு நான் வேற வலிக்கு விழுந்து வீடு வந்து சேர்ந்திருக்கேன். அது கூட உனக்கு ஒரு விஷயமா தெரியலன்னா எப்படி சிவகாமி? குப்பை கூடங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அது என்ன ஒரு 10,000 15,000 இருக்க போது? 50 100 இருக்கும். இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? என்ன ஏதோ பைத்தியக்காரியாட்டு நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்ல சேர்ந்த குப்பையெல்லாம் நான் எப்படி அள்ளி கொட்டியிருக்கேன்? அப்போ இங்க எந்த குப்பை தொட்டி இருந்துச்சு? சரி, அதை விடுங்க. அவ ஆசைக்கு ஒரு குப்பை தொட்டிய வாங்கி வச்சதாவே இருக்கட்டும். அது நம்ம வீட்டோட இருந்தா சரிங்க. இவ என்ன ஊரையெல்லாம் சுத்தம் பண்ணுவேன் நிக்கிறா? நம்ம வீட்டு சுத்தத்தை மட்டும்தான் நாம பார்க்க முடியும். தெரு தெருவா சுத்தம் பண்றதுக்கு நாம யாரு? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. அவ ஆசைக்கு அவ பண்ணிட்டு போறா, அதுல என்ன இருக்கு? தப்பு பண்ணா கண்டிக்கலாம், இது நல்லது தானே. நீங்களும் புரியாம பேசாதீங்க. அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னென்ன பண்ணிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனோ ஒரு ரவுடி பைய பிரச்சனை பண்ணான்னு அவனுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறேன்னு போனான். இப்போ தெருவ கூட்ட போறேங்கிறா. இவ மனசுல என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கா? இவ இங்க குடும்பம் நடத்த வந்தாளா இல்ல அரசியல்வாதி ஆக போறாளா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கலங்க. நீ கொஞ்சம் அதிகமா கற்பனை பண்ற சிவகாமி. நம்ம கண்ணெதிரா நடக்கிற தப்ப சரி பண்ணணும்னு சந்தியா நினைக்கிறா. இதை நீ அப்படி பாரு. நீங்க தாங்க தப்பா பாக்குறீங்க. இது எல்லாம் படிச்சதுனால வர்ற அகம்பாவும். அத புரிஞ்சுக்கோங்க. இவ இப்படியே செஞ்சுட்டு இருந்தானா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஏதாச்சும் இழுத்துட்டு வந்தா என்னங்க பண்றது? ஏற்கனவே அந்த ரவுடி கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து எப்படி கலாட்டா பண்ணாங்க, பார்வதி எப்படி பேசினாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் ஒன்னும் விஷயம் இல்லாமல்லாம் எதுவும் பேசலங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லலையே தவிர இதெல்லாம் என் மனசுல ஓடுதுங்க. இப்படியே போனா என் சரவணனுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். அதனாலதான் படிச்ச பொண்ணு வேணாம் வேணான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என்ன கேட்டா நீ சந்தியாவோட படிப்பு விஷயத்துக்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தோணுது. படிச்ச அத்தனை பேரும் அகம்பாவத்தோட திமிரா இருப்பாங்கன்றது உன்னோட கற்பனை. ஆனா அது உண்மை கிடையாது சிவகாமி. நான் அப்படிதாங்க நினைப்பேன். ஏன் நினைப்ப தப்புன்னு நிரூபிக்க வேண்டியது அவளோட கடமை. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாருங்க, நீங்க தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராதீங்க. நான் படுத்து தூங்குறேன். வேற இல்ல உங்களுக்கு. என்ன அப்பா, ஐயோ, ஏங்க இப்படி உயிர் போற மாதிரி கத்துறீங்க? என்னது உயிர் போற மாதிரி கத்துறேனா? பின்ன ஐயோ, ஏற்கனவே அடிபட்ட காலு சிவகாமி. இடிச்சதும் இல்லாம இப்படி சொல்றியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏதோ தெரியாம பட்டிருக்கோம், அதுக்குன்னு இப்படியா கத்துவீங்க? தெரியாம பட்டுருச்சா? வேணும்னு இடிச்ச மாதிரில இருக்கு. புருஷனோட அடிபட்ட காலுக்கு மருந்து போட்டு விடணும்னு நீ சொன்ன அட்வைஸ் எல்லாம் மருமகளுக்கு மட்டும்தானா? உனக்கு இல்லையா அது? ஏன் உங்களுக்கு 2 கையும் நல்லா தானே இருக்கு, நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா தானே இருக்குன்னா அப்ப இவ என்ன சொல்ல வரா?
என் கையும் காலும் நல்லா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கலையா? இத கேட்க போய் நமக்கு எதுக்கு வம்பு? திரும்ப மிதிச்சாலும் மிதிச்சிடுவா. அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை. என்னண்ணே சோகமா இருக்க? என்ன பெரிய பிரச்சனையா? பெரிய பிரச்சனை வந்தாதான் கடுப்பாகணும்னு இல்லடா சக்கரை. ஒரு சின்ன பிரச்சனையே விடாம திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தா அதுவும் எரிச்சலா தான் இருக்கும். நீ என்னமோ டென்ஷன்ல இருக்குன்னு தெரியுது. கவலைப்படாதண்ணே, எல்லாம் சரியாயிடும். என்ன நீ சாப்பாடா? ஆமா, உனக்கும் சேர்த்து இருக்கு, நீயும் சாப்பிட்டுக்கோ. அண்ணா அண்ணி 2 பேரும் ஏன் சோகமா இருக்காங்க? இது நல்லதுக்கு இல்லையே. 2 பேரும் சேர்த்து வச்சிருவோம். என்னங்க, நீங்க சாப்பிட்டுட்டு வைங்க, நான் அப்புறமா வந்து பாத்திரத்தை எடுத்துட்டு போய்க்கிறேன். அண்ணி அண்ணி இருங்க ஒரு நிமிஷம். அண்ணே, அண்ணி உங்களை ஜிலேபி போட கத்து தர சொன்னாங்கண்ணே. டேய் சக்கரை, நான் எங்கடா சொன்னேன்? அட்டே நீங்க சும்மா இருங்க அண்ணி. ஆசையா கேட்க தானே வந்தீங்க, கத்துக்கோங்க. ஐயோ டேய் சக்கரை, என்னடா நான் எப்படா சொன்னேன்? அட சும்மா இருங்க அண்ணி. அண்ணன் கத்து தர ரெடியா இருக்காருல்ல? டேய் வேண்டாம். அண்ணே நீ கத்துருவல? அதை விட இங்க எனக்கு என்னடா வேலை? நான் ரெடி. ஏங்க இல்ல, அட நான் அண்ணி வந்து சும்மா இருங்க அண்ணி. ஏங்க வாங்க வாங்க. ஏன்டா போய் சொல்ற? போங்க அண்ணி. டேய் ஏங்க, அவன் ஏதோ சும்மா விளையாடுறாங்க. நான் ஏங்க ஜிலேபி மாவெல்லாம் ரெடியா இருக்குங்க, உடனே போட்டுடலாம் வாங்க. அண்ணி ஏய் சக்கரை, அங்க பாருங்க ஏன்டா அப்படி நீ. பண்ற? கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா 2 பேருக்கும்? அது கடையாச்சே, 10 பேர் வந்து போற இடமாச்சேன்னு தெரிய வேண்டாம். ச்சே. அம்மா அப்படி என்னதான் சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காங்க? என்னம்மா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கம்மா. என்னதான் புருஷ பொண்டாட்டியா இருந்தாலும் எப்படியா பப்ளிக்கா ஓட்டிட்டு நிக்கிறது? 4 பேர் பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க? ஐயோ மானமே போதுமா. எனக்கே இவ்வளவு கடுப்பா இருக்கே, உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையாமா? எனக்கு அப்படி இல்லையே. ஆமாண்டி, இதுல கோவப்பட என்ன இருக்கு? சந்தியா சரவணன் தாலி கட்டின பொண்டாட்டி தானே. அவன் பொண்டாட்டி அவன் கட்டி பிடிக்கிறான், கொஞ்சறான். அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். இதுல உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீ கண்ணை முடிக்கோ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் பொது இடத்துல இப்படிலாம். இது பொது இடமா? அது நம்மளோட ஸ்வீட் கடைடி. கண்ணு தெரியலையா உனக்கு? 2 பேரும் ஒத்துமையா நல்லபடியா இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு எதுக்கடி நீ பொறாமையில பொங்குற? உன்னோட இன்னொரு அண்ணன் செந்தில் தான் ஆளுங்க இருந்தா அர்ச்சனா மேல கோவப்படுற மாதிரி நடிப்பான். ஆனா ஆளுங்க இல்லைன்னா கொஞ்சுவான். ஆனா என்னோட சரவண அப்படி இல்ல. இவனுக்கு நடிக்க தெரியாது. ஆளு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அம்மா ஏன் இப்படி
இப்படி பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க? யாரு எப்ப யூட்டன் அடிப்பாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. அவ்வளவுதாங்க. இனிமே நீங்க தனியாவே ஜிலேபி போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பாருங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. ஆ. ஆனா ஜிலேபி போட கத்து கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. அப்படியா சொல்றீங்க? அப்ப இது சக்கரை பையன் வேலையா? ஆ? டாய். ஓ வேலையா? அண்ணா அடிக்காதீங்க, நான் வலிக்கோல. ம்